ஒரு ஃப்ரெண்டா உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை தெளிவா பண்ணிட்டல நீ. நம்ம ஃப்ரெண்டு இப்படிதான் தெரிஞ்சும் நீ சொன்னான்னு நம்பி வந்தோம் பாரு. எங்களெல்லாம் இந்த செருப்பாலே அடிச்சுக்கணும். அந்த செருப்பை எனக்கு கொடுட்டி. ஐயோ வேண்டாம். உன் வீக்னஸ் தெரிஞ்சும் உன்னை நம்பணும் பாரு. எங்கள மாதிரி ஒரு அடி முட்டாள நீ எங்கயாவது பாத்திருப்பா? இல்ல உனக்கு இப்படி ஒரு வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு உன்னை கூடவே வச்சுக்கிட்டு சுத்துறான் பாரு. எங்களெல்லாம் காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்லை. தேரும் தேரும் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்லை. கோமா இருக்கீங்களோ? இல்ல சந்தோஷமா இருக்கோம். சப்பா நான் கூட பயந்துட்டேன் தெரியுமா? நான் பண்ண வேலையை பார்த்துட்டு நீங்க கோவமா இருக்கேன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? இனி இவளை கூட்டுக்கிட்டு சுத்தணுமான்னு கேட்க. இந்த செருப்பாலே அவளை அடி. நான் மட்டும் அடிச்சுக்கிட்டா காணாது, அவளையும் அடிக்கணும். பியாதில போவா. பிறந்தல இருந்து ஒன்னா சுத்துறாள. சரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ சொல்றது உண்மையா இருக்கும் நினைச்சு நம்பி வந்தா சிக்கல்ல நீ மாட்டி விட்டுருக்க. அது எப்படி உண்மை மாதிரியே சொன்ன? அவ மேல எந்த தப்பு இல்ல. அவ அப்படிதான் தெரிஞ்சு நாம பின்னாடி போன மாதிரி நாம தான் முட்டாளே. அத்தடி பயங்கர கோவமா இருக்காளோ போலுக்க. என்கிட்ட சேர மண்டியிலோ. இந்த 20 வருஷத்துல 20,000 திருப்பாது சண்டை போட்டிருப்பான். ஆனா ஒரு நாள் கூட உன்னை விட்டுட்டு நாங்க போகல. ஆனா நீ நேத்து பார்த்த வேலை இருக்கு பாரு. எங்க கொண்டு போய் நிப்பாட்டிட்ட நீ? கையா உள்ள நினைச்சாலும் தூக்க வராதட்டி. சாரிங்க டி. இல்ல இல்ல நாங்க முடிவு பண்ணிட்டோம். இனிமே உன்னை கூட கூட்டிட்டு சுத்த கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படி சொல்லாதீங்க டி. அப்படிதான் மட்டும் சொல்லுவா. மவளே இப்பதானே காதல் ஆரம்பிச்சிருக்க. அதுவும் புச்சிக்கிட்டு போயிட்டு போ. அத்தாடி வரி வெறப்புல அலைறான். இரு மவளே. காலையில எப்பவும் வந்த உடனே உன்னை பார்த்துட்டு தான் போவான். இன்னைக்கு உன்னை எட்டி பார்க்க கூட வரலையாவே. அவன் என்ன அவ்வளவு சொன்னானே. மீறி கொழுப்பெடுத்து வந்தோம் பாரு. என்னத்த சொல்ல? கோமாளிதானோ? கோமாளிதானா? கொலை வெளியில அலைறான். இனி உன் முகத்தை கூட எடுத்து பார்க்க மாட்டான். நீ இருக்க தெச பக்கம் கூட நீ எடுத்து பார்க்க மாட்டான். அப்படி சொல்லாதீங்க. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. உனக்கு கஷ்டமா இருக்காங்க? கஷ்டமா? அவன் எவ்வளவு தான் சொல்லுதா பாரு. மனசு கஷ்டமா இருக்கான். காதுல சொல்லி ஒரு வாரம் கூட ஆகல. அதுக்குள்ள பிச்சுக்கிட்டு போயிட்டு. அதான் நீங்க இருக்கீங்களே. இப்ப நீ என்ன சொல்ல வர? அதான் நீங்க இருக்கீங்களேன்னு சொல்ல வந்தேன். நல்லா இருக்குதா? இங்க பார், ஒரு வாட்டி தான் சேர்த்து வைக்க முடியும். ஒவ்வொரு வாட்டியும் சேர்த்து வைக்க முடியாது. புரியுதா? இல்ல எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்க. மாமா பையன் மாதிரி தெரியுதா கேட்க. அவ அப்படிதான் நினைச்சிருப்பா. சத்தியமா அவ நினைச்சாலும் நினைச்சிருப்பா. ஒரு வாட்டி தான் சேர்த்து வைக்க முடியும். ஒவ்வொரு வாட்டியும் சேர்த்து வைக்க முடியாது. புரியுதா? அதான் உங்க அம்மா உனக்கு நல்லா சொல்லி கொடுப்பாவல. அதுகிட்ட போய் கேளு. அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. இப்போ உனக்கு நீ விவரமா தான் இருக்க. கட்டுத்த விளைச்சலிட்டி. அதான் மூலக்காரங்க கூட சேர்ந்திருக்கால. அங்கிருந்து தொத்திக்கிட்டோ. கண்டிப்பா இப்பெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறாட்டி. அத்தி அப்படி இருக்க கூடாதுட்டி. அப்படி இருந்த போயிடறட்டி. நேக்கட அவளை காத்து விட்டுருக்கா. சரி அது முடிஞ்சு போச்சு. விட்டுற வேண்டியதானே. கிங்ஸின் கொல்லா வெறியில இருக்காரு. ஏதோ நல்ல நேரம் உன் மேல கோவம் வரல. தப்பிச்சுட்டேன். உன்கிட்ட காட்ட வேண்டிய கோவத்தெல்லாம் அங்கதான் காட்டியிருக்காரு. அதனால நீ தப்பிச்ச. ஏட்டி கடவுளை விரட்டி பார்த்திருக்க. அதுவும் 2010ஆம் ஆண்டு விளம்பரத்தை போய் பார்த்திருக்கேட்டி. தடி கவின் வாரா. இந்த லூசு பயவுல இப்ப அந்த பையன் எங்ககிட்டயே பேச மாட்டேங்கான். காலையில வந்தோன்னு அழகா பேசுவான். ஒன்னால இப்ப எங்ககிட்டயே பேச மாட்டேங்க. உனக்கு லவ்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தான். என்ன யாரோ மாதிரி பார்த்துட்டு போறாமட்டி. இல்ல கவினுக்கு கோவமானு கேட்க அப்படின்னு முறைச்சிட்டு போறாமட்டி. அத்தாடி ரொம்ப கோவமா இருக்கவளோ. கொல்ல வெளியில இருக்கான்னு சொன்னேன்ல. அந்த பையன் நீ கிடைக்கலன்னு ராம் முழுது தேடி இருக்காமட்டி. அவன் வீட்டுக்கே போகலையாமட்டி. ஒரு கட்டத்துக்கு மேல ஓடு ஒப்பாரி வச்சு அழுதுருக்கான். போலீஸ் சந்தேகப்பட்டு என்ன யாருன்னு கேட்கும் போதுதான் விஷயத்த சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எப்பவோ வீட்டுக்கு போயிட்டு நீ வீட்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்காமட்டி. வீட்டுக்கு போகும்போது மணி எத்தனை கேளு. எத்தனை மணி? காலையில 5 மணி.
ஏன்டி இப்படிலாம் பேசுறீங்க? அவ என் உசுரு, இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். உசுறு மாதிரி தெரியல, உசுரை எடுக்காமல தெரியுது. நான் என்ன பண்ண முடியும்? நேரா கிங்ஸி வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டீங்க. அங்க இருந்து எங்க அம்மா அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணி பிறகு காலையில இருந்து எங்க அம்மா கூட்டு போனாங்க. நான் இவன் வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சேன். இவனே என்ன தேடவா போறான்னு நினைச்சேன். அவன் என்ன தேடி போன எனக்கு எப்படி தெரியும்? நம்பணும், நம்மள தேடுவான்னு நம்பணும். இவ நம்பல எப்படி அழுதா? ஓ முன்னாடி இருந்து அழுதா? நிச்சயமா என்ன தேடி தேடி அழுவாவே ஏங்கி போயிருப்பாவன்னு எப்படி அழுதா? அதான் மட்டி காதலே குள்ளச்சி. இப்பயாண்டி என்ன இழுக்க? நீ லவ் பண்ணல? இல்ல. அப்ப எதுக்கு அவள அழுவல்த? நான் எதைய நினைச்சாலுத. அப்படியா? சரி விடு, அவ லவ் பண்ணலையா, எதைய நினைச்சாலும் இருக்கா. நீ ஏன் மட்டும் அழல? எனக்கு அழுக வரல. எப்படி வர? நீதான் எங்க சிக்க வச்சிருக்கிய, உனக்கு எப்படி அழுக வரும்? கவின் கிட்ட வந்துட்டான். வரட்டும் வரட்டும். டேய் கவின், கவின் சரிடா விடுடா, கோவப்படாதடா. அவ அப்ப மேட்சி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஆமா கவின். யாராவது பேசுறீங்க? கொலை வெளியில இருக்கானே, போலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் மாதிரி பண்றானே. சுப்பா, இப்போதைக்கு இவங்கிட்ட எதையும் பேசிடக்கூடாது. கோத்து அடிச்சாலும் அடிச்சிருவான். எட்டி வாயை திறந்துடாது, இங்க வாக்க திரும்பிடு. அடி என் செமஸ்டர் நோட் எங்கட்டி? அங்கதான் இருக்கும் பாரு. என்ன பாருங்கல்ல. பேசாத, அடிச்சிருவேன். திரும்பிடு. நான் ஒண்ணு எவனையும் பார்க்க வரல, காலேஜுக்கு வந்திருக்கேன். ஏதாவது பேசுன அப்போ என்ன பார்க்க மாட்டீங்க அப்படிதானே? ரொம்ப ஃபீல் பண்ணுதாட்டி. ஃபீல் பண்ணிட்டு அப்பதான் அவன் காதலிக்கு என்னன்னு புரியும். எப்ப முதல்ல விளையாட்டு பத்தியாவே இருக்கா. அது யாரு சொல்லணுங்க விவசாய இல்லாம போச்சு பத்தியா? இல்ல யாரு சொல்லணுங்க விவசாய இல்லாம போய்கிட்டு இருக்கு பத்தியா? என்ன பாருங்கள ப்ளீஸ். தப்புதான், சாரி. சாரி கேக்குறேன்ல, சாரி கேக்குறேன்ல, ஒரு வாட்டி பாருங்கள. ரொம்ப தாங்குதலட்டி. அவன் திரும்புற மாதிரியே தெரியல. ப்ளீஸ், அதான் சாரி கேக்குறேன்ல, ப்ளீஸ். ஏதாவது பேசுன கையை ஓங்க கூடாது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓங்க வச்சிடாத ப்ளீஸ். சாரி சொல்லிட்டேன்ல. நான் அடிச்ச செத்தே போயிடும். வாய் பேசிடாத. அப்ப எனக்கு அழுக வரும், நான் அழுவேன். அழு, எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. நீ எக்காது கட்டு போனா எனக்கு என்ன? என் பேச்ச கட்டிட்ட பத்தியா? என்னமோ என் பேச்சுக்கு அப்படியே கீழ் படித மாதிரி. சாரி சொல்லதல்ல. ஓ, தெரியாம கிளாஸ்க்குள்ள வந்துட்டேன். எனக்கு முக்கியமான செமஸ்டர் நினைச்சு உள்ள வந்தேன். என் கோத்த கலப்பாத, அடிச்சுவேன். சத்தம் கட்டாம இரு. தள்ளி உட்காரு. என்ன தொடாத, என்ன தொடாதன்னு. தள்ளி உட்காரு. மாட்டேன். என்ன தொடாத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதான் சாரி கேக்குறேன்ல. நீ தொட்டோன்னு மயங்கி விழுந்துருவேன் நினைச்சியோ? ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் நினைச்சு தொட்டுக்கிட்டு இருக்க. போயினா போயிரு, தூர போயிரு. சாரி, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு கோவப்படுதீங்க. அங்க என்ன நடந்துட்டு போட்டோம்? நான் உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? போக கூடாதுன்னு சொல்லிட்டு போனேனா இல்லையா? சரி, நம்ம சொல்லியிருக்கோம், நம்மள மீறி போக மாட்டான்னு நம்பிக்கையோட போனேன். வந்து பார்த்தா ஆளை காணும். எப்படி இருந்து தெரியுமாடி? ஈரக்குலையோ அறுத்து எறிஞ்ச மாதிரி என்னது? எங்க முட்டாள் தரமா போய் மாட்டிக்கிட்டாளா? ஏதாவது சம்பவம் நடந்துட்டாலும் பயத்திலே செத்துருக்கேன். எங்க நான் போய் தேடுவேன்? ஒரு முழுக்க தேடி இருக்கேன். ஒரு 5 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்து அழுதுருக்கேன். எங்க வீட்டுல போனுக்கு மேல போனு. எங்க போனேன்னு இப்ப சொல்ல முடியுமா? உன்னை காதலிக்கிறேன்னு இல்ல சொன்னதை ஏத்துக்கிடுவாங்களா? ஒரு லெவலுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுல உன்னை பத்தி சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போய் உன்னை காதலிக்கிறேன், நான் காதலிச்சவள காதலன்னு சொல்லிருக்க முடியுமா? இல்ல அப்படி வெளியில பரவனா 2 இதே மாதிரி படிக்க முடியுமா? ஒன்னால உட்கார முடியுமா? எப்படி கொதிச்சு போயிட்டு தெரியுமாடி? உனக்கு ஏதாவது ஆயிட்டான்னு பயத்திலே இருந்திருக்கேன். கிங்ஸ் என்ன 12 மணி வரைக்கும் நான் பார்த்தேன். அவரு ரோட்ல உட்காந்து அழுது இருந்தாரு. ஆள் பழம் பணம் இருக்கவனாலே கண்டுபிடிக்க முடியல. நாம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பயந்தே போயிட்டு இல்ல செத்தே போயிட்டேன். உனக்குலாம் அறிவே கிடையாது. கிங்ஸ் ரோட்ல உட்காந்து எப்படி அழலாம் தெரியுமா? அவன் ஸ்டேட்டஸ்க்கு தெரியல உட்காந்து அழுறானா வேணாம். 100 பேர் வந்தாலும் அசால்ட்டா அடிக்கக்கூடியவன். ஒன்னெல்லாம் மனசை சுமந்ததுக்காக நடு ரோட்ல உட்காந்து அழுட்டு இருந்தான். அறிவில்ல உங்களுக்கு எல்லாம். கரெக்ட் தான். என் திட்டுறது 100% கரெக்ட் தான். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா. படிச்ச பிள்ளைங்க தானே, எவனாவது ஃப்ரீ கொடுப்பானா? இத சொல்றானே, நம்ம அதை கேட்டு போறோமேங்கிற அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு கிடையாது. உண்மைதான். அது கொஞ்ச தூரத்துல எங்களுக்கு தெரிஞ்சிட்டு, அப்படி ஒரு இடமே இல்லன்னு தெரிஞ்சிட்டு. ஆனா அங்க நடந்தது அது இல்ல, வேற பிரச்சனை. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு போயிருக்கீங்க. அவங்க மேல எந்த தப்பு இல்ல, யார் மேலதான் தப்பு. நீ பேசாத, கோத்துல இருக்க. இல்லடா, தப்புன்னு தெரிஞ்சு சீர கிளாஸ்க்கு ஓடி வந்துடலான்னு தான் வந்துகிட்டு இருந்தோம். ஆனா அப்படி நடக்கும்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடா. சத்தியமா இது வரைக்கும் எங்க லைஃப்ல இப்படிலாம் நடந்தது இல்ல. திடீர்னு அப்படி ஒரு சம்பவம் நடந்தனால என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. எப்படியாவது அங்கிருந்து ஓடி வந்துடலான்னு தான் நினைச்சோம். ஆனா நாங்களும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா தான் இருந்தோம். ஆனா எங்க புத்திசாலித்தனம் நாங்க பழிக்கல.
சுத்தி இருக்கவங்க இப்படி மாட்டி விடுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. நாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துடலாம்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்ததுனால எங்களாலையும் அதுல இருந்து வர முடியல. எங்களை சுத்தி வளைச்சிட்டாங்க, அதான் மாட்டிக்கிட்டோம். அப்படி என்னதான் நடந்தது? நான் சொல்றேன் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுவீங்களா? எனக்கு உங்களை பிடிச்ச அளவுக்கு யாரையும் பிடிக்கல. உங்க மேல வச்ச பாசத்தை மாதிரி நான் வேற யார் மேல வச்சதும் இல்லை. பிடிக்கும். எங்க அதிக பாசத்தை காட்டினா என்னை வெறுத்துருவீங்களோன்னு தான் கொஞ்சம் பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டேன். உங்களை பார்த்தாலே எனக்கு என்னெல்லாமோ பண்ணும். உங்க கூட இருக்கணும் போல தோணும், உங்க தோலை சாயணும் போல இருக்கும். ஆனா அதெல்லாம் பண்ணுனா எங்க என்ன வெறுத்துவீங்களோன்னு தான் பக்கத்துல கூட வர மாட்டேன். ஏன்னா அதிகமா பாசம் காட்டுறவங்கள இங்க யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. அதிகம் பாசம் காட்டுறவங்கள எல்லாரும் வெறுப்பாங்க. அதான் எனக்கு பயமா இருந்தது. அதான் உங்களை விட்டு விலகி போனேன். அதனால தான் நீங்க சொன்னதை நான் கேட்காம போனேன். சாரி. அடப்பாவே, என் மேல கோபப்படாதீங்க. நீங்க கோபப்பட்டா நான் செத்தா போயிருவேன். என்ன நடந்து நான் சொல்லிடுறேன். நாங்க 3 நேரம் போனது உண்மைதான். ஆனா காலேஜ் தாண்டி அதிக தூரம் போகல, கொஞ்ச தூரம் தான் போய்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள திரும்பிடலான்னு தான் நினைச்சோம். குறுக்கு வழியா போவோம் அப்படின்னுட்டு தான் ஒரு தெரு வழியா வந்துகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 2 பேரும் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணாங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், அதான் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பஸ் ஸ்டாண்டுக்கு நேரா வந்துட்டோம். அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு 3 கிலோமீட்டர் ஆயிட்டு. பஸ் ஸ்டாண்டுன்னா நம்மளை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண முடியாது. அங்கேருந்து யாருக்காவது போனை போட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சோம். ஆனா அவங்க அந்த பொது இடம்னு கூட பார்க்காம எங்க கிட்ட இஞ்சி ஏடு பழகி சும்மா நச்சுன்னு இருக்க. இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். வந்த வழியை பார்த்து போயிருங்க. இப்படி சூப்பர் பிகரை பார்த்துட்டு எப்படிமா வந்த வழியை பார்த்து போக முடியும்? ஒரு கை பார்த்துட்டு போறோம். மச்சா இங்க ஒண்ணு பாரு, ஃபாரின் பிகரு, ரிச் பிகரு. டேய் என்ன பத்தி இப்பெல்லாம் பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தொட்டு கொள்ளவா அணைச்சு கொள்ளவா, செருப்பெடுக்கவா அடிச்சு விரட்டவா. அடி தங்கம், உன் கையால அடிச்சா கூட ஒரு கிக்கு தான். நம்ம போலாம் வாங்க. இது எதுவும் சரியா படல, கிளம்பு வாங்க. அவ்வளவு லேசாலாம் கிளம்ப முடியாதுமா. இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இப்படிலாம் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதே நீங்க உசுரோட இருக்க முடியாது. யாருமா? வருவாரு பாரு. அவர் வரதுக்குள்ள நான் கொஞ்சம் புகுந்து விளையாண்டுக்கிடுதேன். இன்னைக்குதான் உனக்கு கடைசி நாள்னு முடிவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டேய் ஆள தெரியாம கால் விட்டுட்டு இருக்க. அவ யாருன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் மவனே, நீ உசுரோட இருக்க முடியாது. நீ மட்டும் இல்ல உன் குடும்பமே இருக்க முடியாது. ரொம்ப பில்டப் பண்றத பார்த்தா பெரிய கையா இருக்கும் போலுக்க. அப்போ கை வச்சிட வேண்டியதான். எங்க வைக்க போறேன்னு சொல்லி. டேய் உனக்கு நேரம் சரியில்லை, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சொல்ல நான் எங்க கை வைக்க போறேன்னு சொல்லி. சொல்லு, உனக்கு எங்க கை வைக்க விருப்பம்னு சொல்லி அங்கே கை வச்சிருத. எனக்கு ஒரு இடத்துல கை வைக்கணும்னு கை துருன்னு வருது. ஏன்னா அது பளிச்சுன்னு இருக்குது. வச்சிரட்டா? இஞ்சி ஈட்டு பழகி. அவருக்கு மட்டும் தெரிஞ்சது நீ உசுரோட இருக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், மரியாதை தப்பிச்சு போயிரு. சத்தியமா சொல்றேன்டா, நீ உசுரோட இருக்க முடியாது. அவர் பார்த்தாலே அடிப்பாரு. நீ என்கிட்ட இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சது என்ன பார்த்தவனே இன்னைக்கு உசுரோட இல்ல. நீ எல்லாம் ஏமாத்துறோம். என்ன அவன் அவ்வளவு பெரிய சண்டியரா? நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் அவன் தாராதான். இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த ஜில்லாவுக்கே அவன் தான் தாரா. அத்தே எனக்கு ரொம்ப பயமா இருக்க. தாதா ஆளையே கை வச்சங்க பேர் எனக்கு வரட்டும். அந்த தாதாக்கு சொல்லி அனுப்பு. அந்த தாதாவோட ஆளை நான் தொட்டுட்டேனே, அதுக்கப்புறம் இங்க இல்ல எங்கேயுமே நான் தானே தாதா. வேண்டாம் சொன்னா கேளு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமா உனக்கு பூர்வீகம் எங்க? இந்தியாவா ஃபாரினா? என்னம்மா இவ்வளோ வெள்ளையா இருக்க? ஓ என்கிட்ட வச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப கலரா தெரியுதியோ? டேய் கர்வண்டு பையல, ஒழுங்கா போயிரு, அதான் உனக்கு நல்லது. எனக்கு வெள்ளை ஃபிகரா வேணும்னு ஆசை. என்னால எவ்வளவு லவ் பண்ணுவால என்ன? லவ் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு பொண்ணு போட்டுவேன். டேய் போயிரு. பாப்பா
எஸ்ஐயோட மனைவி, அதை தெரிஞ்சு வச்சுக்க. எஸ்ஐயா? ஆமா, அவரும் நானும் விரும்பிக்கிட்டு இருக்கோம். அவருக்கும் எனக்கும் கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். அவர் எஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம். அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சதே அவ்வளவுதான், நீ உசுரோட இருக்க முடியாது. டேய், இது ஜோக்க கட்டியாடா. தாதாவும் இங்கதான், போலீஸும் இங்கதான். திருடம் போலீஸே இங்கதான்டா இருக்குது. அவ ஆளு திருடனா, இவ ஆளு போலீஸா. சின்ன மட்டும் அவளை பார்த்து திருடனு சொல்ல மூஞ்சில குத்துறேன். கை வச்சிட வேண்டியதா. ரொம்ப துள்ளுதல்ல, கை வச்சிருந்தேன். சொன்னா கேளு. ஆஹா, நான் அதுல கை வச்சே ஆகணும். உன்னை அறையதுல தப்பே இல்லடா. இப்போ நீ அடிச்சியா? எனக்கு என்னமோ நீ இப்படி தடவி கொடுத்த மாதிரியே இருந்தது. இருக்கும், குடுக்கறவங்க கொடுத்தா அப்ப சுகமா இருக்கானே தெரியும். தொட்டு கொள்ளவா, உரசி கொள்ளவா? நீயா வந்து என்ன அணைச்சுக்கிட்டா உனக்கு நல்லது. நான் அணைச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ஏசே பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா தெனாவட்ட பேசிக்கிட்டு இருக்க? டேய், வம்பிழுக்காதீங்க, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். மரியாதை எங்களுக்கு வழி விடுங்க. முடியாது. நான் தொட்டதுக்கு அப்புறம் போ. நீயா கட்டிக்கிட்டா உனக்கு நல்லது. நான் கட்டிக்கிட்டேன். என்னடா உங்களுக்கு வேணும்? டேய், தைரியமா வந்தா தசல ஊருக்குள்ள வாங்கடா. எங்கனாலும் நாங்க வரக்கு ரெடிதான். ஆனா என்ன கெட்டி அணைக்கணும். ஓகே? அட எடுபட்ட பயிரவலா, பொம்பளை பிள்ளைட்ட வம்பிழுத்து அடக்கிய. இப்ப நான் வாய் பேசினோம்னா என்னி ஏதாவது பண்ணுவேன். கூட இந்த பிள்ளைட்ட வம்பிழு பண்ணுவேன். என்ன பண்ணணும் எனக்கு தெரியுமில்ல. எங்க ஒரு பிள்ளைட்ட வம்பிழுத்து அடக்கிய. மரியாதை வழி விடு. எங்களுக்கு காலேஜுக்கு நேரம் ஆகுது. நாங்க இந்த காலேஜுக்குள்ள போகலனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வழி விடுடா. அதான் சொன்னேனே, ஒரு வாட்டி கட்டி அணைச்சிக்க விட்டுருத. அதுக்கு வேற ஆள பாருடா நாயே. வேற ஆள எதுக்கு? நீ போதும் வா. டேய், என்னடா உனக்கு? இசை, நம்ம இங்க தப்பிச்சலாம், சீக்கிரம் வா. உங்களை இந்த ஊர் முழுக்க விரட்டி இருக்கேன். இங்க ஒரு நாய் கூட இல்ல. உங்களை யாராவது காப்பாத்த போறாங்களா? அப்படிங்களா சார்? ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க சார். சார், வாங்க மாப்பிள்ள சார். ஏதோ தொடணும் வைக்கணும்னு சொன்னீங்களா? தொடுங்க. இங்க நிறைய பெரிய பெரிய இடுப்பெல்லாம் இருக்குது. வாங்க சார், வாங்க. உங்களுக்கு இடுப்பு தானே தொடணும். வாங்க சார், பெரிய பெரிய இடுப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. வாங்க வாங்க. இவனுதான் சார் அந்த பிள்ளைய படாத பாடுபடுத்துறானே பாத்துக்கங்க. அந்த பிள்ளை எவ்வளவு சொல்லி பாக்குது வழி விடு வழி விடுன்னு கேட்கவே மாட்டேங்கானே. இந்த மாதிரி ஊர்க்கண்டு உதாரி பையில சுத்தி நடக்கானே. தூக்கி உள்ள வச்சு லாட கட்டுங்க சார். பொம்பளை பிள்ளைய படிக்க வைப்பதே பெரிய விஷயம். இது இவ்வளவு வேற இப்படி பாடா படுத்துறானே. ஏன் சார் இத நீங்க பார்க்கவே மாட்டீங்களா? இப்போ அவனை நான் எப்படி கவனிக்க மட்டும் பாருங்களேன். அத்தி போலீஸ் கேஸ் ஆயிருமா? அத்தி போலீஸ் கேஸ் ஆயிருமா? டேய், நம்ம தப்பிச்சிரோம் வாங்க. ஏமா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுமா. ஐயா ஆண்டி, வேண்டாம் ஆண்டி. எங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? நாங்க போறோம் ஆண்டி. ஏமா, அதெல்லாம் முடியாது. அவனை உங்ககிட்ட தான் சீட்டிங் பண்ணிருக்காங்க. நீங்க தான் வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்கணும். வாங்க. ஐயோ வேண்டாம் ஆண்டி, எங்களுக்கு பயமா இருக்கு. நாங்க வரல. எங்க வீட்டுக்கு தந்த பெரிய பிரச்சனை ஆயிரும். ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்க வர மாட்டோம். ஏமா, இந்த மாதிரி எடுபட்ட பல்ல சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு உங்ககிட்ட பண்ணுவாங்க, நாளைக்கு சின்ன பையன்கிட்ட இந்த மாதிரி பண்ணுவானுங்க. இப்போ நீங்க பாட்டு விட்டுட்டு போயிருவியா? நாளைக்கு சின்ன பையன் என்னமா பண்ணா? இப்படி ஆளுக்கால எனக்கு என்ன வந்திருக்கு எனக்கு என்ன வந்திருக்குன்னு போனா இவள யாரா தட்டி கேக்குறது? இங்க இரு, நீ போய் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் பண்ணு. இப்போ நானும் வந்தேன், நான் பார்த்தேன். நேரா ஸ்டேஷன்ல போய் நாளை கூட்டிட்டு வரல. கம்ப்ளைன்ட் கொடுக்கணுமா? சொன்னா கேளு, போய் கம்ப்ளைன்ட் கொடு. எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரான்டி. நாங்க படிக்கவே வர முடியாது. ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க. ஏமா, இல்ல உங்க தப்பு என்னமா இருக்குது? அவன் மேல கம்ப்ளைன்ட் மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். வேண்டாம் சார், எங்க வீட்டுக்குலாம் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். அதான் அவங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களே. நீங்க என்ன வலுக்கட்டாயமா எங்களை கூப்பிடுறீங்க? பாத்தியா, இந்த எடுபட்ட போய் எப்படி பேசாம பாத்தியாமா? நீ கம்ப்ளைன்ட் கொடுக்கல, இவனுல இப்போதைக்கு திருத்தவே முடியாது. அத்தடி பயமா இருக்க. இல்ல, நான் ஸ்டேஷனுக்குலாம் வர மாட்டேன். என்ன விட்டுருங்க. எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். என்ன விட்டுருங்க. ஏமா, அப்படி விட முடியாதுமா. நீ ஸ்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். வாங்க. சார், அதான் அந்த பொண்ணே சொல்லுது சார், எங்க மேல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்க வலுக்கட்டாயமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சீங்க, அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாது சார் உங்களுக்கு. இந்த பையல நீ விடணும்னு சொல்லுதியம்மா. பேசாம கம்ப்ளைன்ட் கொடுமா சொல்றோம்ல. இல்ல ஆண்டி, எங்களுக்கு பயமா இருக்கு. எங்க வீடுகளுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். நான் வர மாட்டேன். சார், இந்த பிள்ளைங்க இப்பதான் சார் சொல்லுவாங்க. இந்த பிள்ளைங்களை சேர்த்து கூட்டிட்டு போங்க சார். நாங்க ஸ்டேஷனுக்கு போணுமா? ஒழுங்கா கம்ப்ளைன்ட் கொடுங்கம்மா, அதான் உங்களுக்கு நல்லது. இப்போ நான் மட்டும் அந்த சாரை கூட்டிட்டு வரலனா உன் நிலைமை என்ன இருக்கும்னு உனக்கு தெரியாது. அவன் உன்னை என்ன வேணாலும் பண்ணிருப்பான். இவனை போய் நீ விட சொல்லுத? சார், என் மேல கை வச்சீங்க. ஈர்ரா ராஜா, உனக்கு தனியா இருக்குது. சார், அதான் அந்த பொண்ணே வர மாட்டேங்குதுல்ல, பரவாயில்ல சார். நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவ ஃப்ரெண்டு பேசிக்கிட்டு தான் இருந்தோம். அடிப்பட்ட பையல, யாருக்கு ஃப்ரெண்ட்? நான் உனக்கு ஃப்ரெண்ட். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா? செருப்பு பீச்சிரும். சார், நான் ஸ்டேஷனுக்குலாம் வர முடியாது. ஆனா அதுக்காக இவனை சும்மா விட வேண்டாம். இவனை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நாங்க ஸ்டேஷனுக்கு வர மாட்டோம்.
ஏமா சும்மாலாம் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ண முடியாது. நீ கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க வேண்டாம், சும்மா ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போமா. அதான் உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லவல்ல அப்போ. ஏய், கம்ப்ளைண்ட் கொடுத்த நீ மானத்தோட இருக்க முடியாது. பார்த்தல எப்படி மார்க்கதான் பார்த்தல. நீ இவனை விட போறியாங்க சார்? முத இவனை பிடிச்சு உள்ள தள்ளுங்க சார். சார் என் சிஸ்டர் மாதிரி சார். அத தொட்டு கொள்ளவா உரசி கொள்ளவான்னு பாட்டு படிச்சியா சார்? இவனை பிடிச்சிட்டு போங்க சார். பாய வச்சு கிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டேஷனுக்கு போக முடியுமா? எதுக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு போகணும்? உங்ககிட்ட சிறுமசமா இருக்கானல்ல, ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க, நீங்க பின்னாடியே போங்க. வாங்க மாப்பிள்ளைங்களா வாங்க, அந்த பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. வாங்க வாங்க வாங்க. இதான் நடந்தது. நான் அப்ப கூட உங்க பொண்டாட்டின்னு தான் நான் சொன்னேன். வந்துகிட்டே இருக்க, இதுக்கு மேல இங்க தாக்கு பிடிக்காது. ஏய் ராஜா, ஐயோ அப்பா. ஏய் ராஜா, அப்பா பைக்குப்பா ஸ்டாண்ட்ல விட்டேன்ப்பா. என்னடா உளறிட்டு இருக்க? நேரம் என்ன தூங்கலையா? பஜார்ல ஒரு சின்ன வேலை இருக்குப்பா, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். பஜார்ல வேலையா? பஜார்ல என்ன வேலை? சும்மாப்பா, ரெண்டு பையன் கூப்பிட்டான், ஒரு எட்டு பாத்துட்டு வந்துடுறேன். மணி 9 மணி ஆகுது. நீ 2 நாளா ஒழுங்கா தூங்க வேலை செய்யல. படுத்து தூங்கலாம்ல? இல்லப்பா, இப்பவுமே படுத்தா தூக்கம் வராது, கொஞ்சம் நேரம் போயிட்டு வரேன். சரி சீக்கிரம் போயிட்டு வா. சரிங்கப்பா. நீ எங்க போறேன்னு எனக்கு தெரியாது. டேய், நான் உன்னை பெத்த வேண்டாம். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கானே, நானும் இதே வேலை தானே பார்த்தேன். சரி பாத்துட்டு வந்தா சரிதான். நம்ம லாஸ்ட்ல சாப்பிட்டோம்னா அவ்வளவு தட்டை நாம தான் கழுவ வேண்டியது இருக்கும். ஆஹா, முதல்ல சாப்பிட்டு போய் கொப்பர் அடிச்சு தூங்கிடுறான். அத்தி வெளியே வேற குத்தி இருட்டா இருக்கு. இவ்வளவு நாள் பேய்க்கு பயப்படாம இருந்தேன். இந்த மேனேஜர் சார் வேற நான் பயங்காட்டி வச்சிருக்காவ. இப்பெல்லாம் நல்லா வெளியில போக முடியாது. திருவண்ணு சாப்பிட்டுட்டு தட்டை வச்சுட்டு ஓடிடுவோம். இவ்வளவு 2 பேரும் என்ன பிளான் போட்டுக்கலாம்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிடணும். இல்லடா, வெளியில பெரிய மோகினி நிக்கும், ரத்த காட்டேரி நிக்கும், இல்ல ஜெகன்மோகனியே நிக்கும். எலி கொறிச்சால கொறிக்காத, எடுத்து சாப்பிடுங்க. ஏமா இட்லி சின்ன சின்னதா அவிக்கலாம்லாம? ஏமா ராத்திரி நேரத்துல இவ்வளவு பெருசா அவிச்சு வச்சிருக்கிய? வீட்டு புதுசா இருக்கு, நான் எப்பவும் அவிக்க மாதிரி வச்சிருக்கேன். ராத்திரி நேரம் ஒரே வாயில போடுற மாதிரி அவிக்கணுமா? இவ்வளவு பெருசு பெருசாலாம் அவிக்க கூடாது. ஆஹா, இன்னிசைக்கு சாப்பிட முடியல. இத சரியான சந்தர்ப்பம். நம்ம விறுவிறுன்னு வாயில அள்ளி போட்டுரும். மிச்சம் வச்சா அம்மா அடிப்பாவ. எப்படியா தின்றணும்? இன்னைக்கு பார்த்து அநியாயத்துக்கு தவிட்டுது. மத்த நாள கடகடன்னு தின்றுவேன். இன்னைக்கு பார்த்து திங்கல கமச்சாத. மிச்சம் வச்சா அம்மா அடிப்பாவ. மிச்சம் வச்சவே தட்டை கழுவணும். இது லைக் பண்ணாது. எப்படியா தின்றணும்? சரிடி, சாப்பிட்டுட்டே தட்டை கழிச்சது படுக்க வாங்க. அம்மைக்கு அசதியா இருக்கு, நான் போய் தூங்குதேன். என்னதே தூங்க போறீங்களா? அப்ப தட்டை கழுவ வேண்டாமா? எவ கடைசியா தின்னு முடிச்சாலும் அவ தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு தூத்து போட்டுட்டு படுங்கட்டி. அங்க வந்தனா வாயிலாலே சாத்தி விடுவேன். எனக்கு தூக்கம் வருது. தூக்கத்தை கெடுத்து எம்மா எம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது. அநியாயத்துக்கு எப்பவும் இந்த வீட்டுல நான் தான் கடைசியா சாப்பிட்டு முடிக்க. இன்னைக்கு எப்படியாவது விரும்பி சாப்பிடணும். எட்டி இசை இன்னிசை தட்டோட வச்சுட்டு போயிட்டா. கள்ளி கை கழுவிட்டு தானே வரணும். வா வா, வந்துட்டு போ. வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்குது. தட்டோட வச்சுட்டு போற தட்டோட. இது மாட்டு கொட்டையில ஊத்திட்டாத போயிடலாம் பிளாட்டி. இனி மாட்டு கொட்டையை கரை போடுமா? அத்தி அத்தி ஏற்கனவே இன்னிசை போயிட்டா. அடுத்து நான் தான். முடியாது முடியாது. நான் ஏதோ பயப்படாத வீரசூரி நடிச்சுக்கிட்டு இருக்கா இசை. அந்த பய உள்ள என்னை இப்ப பயங்காட்டி வச்சிருக்குது. இப்ப எனக்கும் பேயினாலே பயமா இருக்குது. என்ன காட்டுன காட்டு அப்படி இல்ல. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. இவங்க இருந்தோம் தட்டுக்களை வச்சிருவா. மயக்கம் போட்டுற வேண்டியதான். ஐயோ அம்மா, நடிக்காத கேட்டியா? நானும் தட்டை கழுவ மாட்டேன், நீதான் கழுவணும். கண்ணை திறந்தாத நெட்டி தட்டை கழுவ விடுவ? திறக்க மாட்டேன்ல. அப்படின்னா நானும் தட்டை கழுவணுமா? இப்படியே வச்சுட்டு படுத்தாலும் விடிஞ்ச உடனே அம்மா நமக்கு தீபாவளி கொண்டாடிடுவாங்க. வேண்டாம் வேண்டாம். எப்படி வெளிச்சம் இருக்கும்? வெளிச்சம் இருக்க இடத்துக்கு பேய் வராது. வராது வராது. இருட்டான இடத்துல மட்டும் தானே இருக்கும். வெளிச்சத்துக்குலாம் பேய் வராதுல்ல. வெளிச்சமான இடத்துல தண்ணி கொண்டு வச்சு கழுவிட்டு வந்துட வேண்டியதான். எடுப்பட்டலோலா நடிக்க வச்சு இதைய நடிக்க. இதெல்லாம் நம்மள பார்க்காம இருக்க முடியாதுமா. பரவாயில்ல, என்ன சொத்தை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தேன். வெளியில வர மாட்டேக்கால. எப்படி இன்னைக்கு பார்த்துட்டு தான் போகணும். அந்த மேல் ரூம்ல தான் தூங்குவா. எப்படி சிகரெட் கொடுத்தா வெளியில வருவா? இவளை பார்க்காம போனோம், நாளைக்கு ஒரு வேலை ஓடாது.
பார்த்தாதான் முடியும். நடிக்காதடி, நாள போக மாட்டேன். வாரா சூ சூ சூ. ஓ, அப்படி சத்தம் கொடுத்துட்டே வந்தா பேய் ஓடிடும். பேய்க்கு தான் பயந்து வெளில வராம இருக்கியா? வா. அண்ணே, அம்மா, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இத்தனை வருஷம் கல்யாணம் முடிக்காம இருந்தேன், ஒரு ஃபீல் வந்ததில்ல. பாதவத்தி இருந்து 10 நாள் தான் ஆகுது, படாத பாடுபடுத்துறாளே. ஐயோ, நானே இப்படி வர அளவுக்கு பண்ணிட்டாளே. இவளை பார்க்கலாம் பைத்தியம் முடிச்ச மாதிரிலாம் இருக்குது. எப்படியாவது பார்த்தாகணுமே. என்ன எல்லாரும் யோசிச்சு சிகாமணி நினைச்சிட்டு இருக்காங்க. நான் பாக்குற வேலை மட்டும் வெளியில தெரிஞ்சதே. அம்மா, இவளை எப்படி பார்க்க? இதான் அவ வீடுன்னு தெரியும், எங்க எப்படி பார்க்கணும்னு தெரியலையே. பேங்க்ல நம்ம பார்த்தாலே அலறடிச்சு ஓடுவா. வீட்டுக்கே வந்திருக்கேன், எனக்கு வேற வழி தெரியலமா. எனக்கு நீ வேணும். நீ கத்துனாலும் பரவாயில்ல, கத்தி ஊரை கூட்டிட்டாலும் பரவாயில்ல, தாலி கட்டிட வேண்டியதான். பார்க்கலன்னா என்னமோ பண்ணுத. எப்படி கூட்டி போகணும்னு தெரியலையே. அடே அண்ணா, நீ எதுக்கு அங்க வந்திருக்க? ஒருவேளை என்ன தேடி வந்திருக்கணும். நான் வந்ததை அப்பா போட்டு கொடுத்துருப்பாரோ? அப்படிதான் நினைக்கேன். அப்பாதான் போட்டு கொடுத்தாரு, அதான் என்ன தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்ப மட்டும் இவன் கண்ணில் பட்டோம், அவ்வளவுதான். எப்படி அந்த ரூமுக்கு தான் இருப்பா, பார்த்துட்டு வந்துருவான். அது என்னதான் தேடி தட்டோல விடலாம் நினைக்கிறேன். அப்பா, எதுக்குப்பா போட்டு கொடுத்தீங்க? ஐயோ, மானம் போச்சுது. இவ்வளவு பார்க்காமலும் போக முடியாது. இவன் கையில மட்டும் இன்னைக்கு நான் சிக்கனேன், அவ்வளவுதான். சூ 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 சூ. ஓ, பியாய வரட்டுதாவலாமா? இங்க வெளிச்சமா தான் இருக்குது, இங்கெல்லாம் எந்த பேயும் வர முடியாது. அம்மா அம்மா, லைட் எல்லாம் அமைச்சிடாதீங்கம்மா. விறுவிறுன்னு தட்டை கட்டிட்டு ஓடிடணும்ப்பா. இங்க வெளிச்சமா தான் இருக்கு, இங்கெல்லாம் எதுவும் வர முடியாது. ஆமா, சொல்லிவிட்டேன். அத்தி ரொம்ப பயமா இருக்க. அடியாயத்துக்கு நான் வந்தாதான் பியாயும் சேர்ந்து வெளியில வருது. இங்க பா, நான் வெளிச்சத்துல தான் நிக்கேன். வெளிச்சத்துக்குலாம் பியாய் வராதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வரும். வருமா? நாரத்தை காட்டே வந்திருக்கேன். அதெல்லாம் கிடையாது, நான் வெளிச்சத்துல தான் நிக்கேன், நீங்களும் வர முடியாது. ஆமா, நான் இப்ப தட்டை கழிட்டு போயிருவேன். உன்னை நான் விட மாட்டேன். விட மாட்டியா? இன்னைக்கு நான் உன்னை கட்டி பிடிக்காம விட மாட்டேன். ஏறுமா மாடி. தெரியும் எனக்கு, நீங்க தானே? யாரு? எனக்கு தெரியும், நீங்க தான் என்ன இப்படி பயம் காட்டுறீங்க. எனக்கு தெரியும். அதான் யாரு? நீங்க தான். அதான் நீங்க என்ன யாரு? அது வந்து உனக்கு யாரு? எனக்கு எனக்கு உனக்கு யாரு? எனக்கு எனக்கு புருஷன் சொல்லுதான்னு பாரு. அப்பெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? தெரிஞ்சு போச்சு, நீங்க தானே? கள்ளி வாணி. நான் இருட்டுக்குள்ள வர மாட்டேன். அதான் நினைக்கல, வா. நாங்க வர மாட்டேன், வேணா நீங்க இங்க வாங்க. நாங்க வர முடியாது, நாங்க வந்தா எனக்கு தெரிஞ்சிடும். நீங்க வா. மாட்டேன். ஆடி, நான் தான் நினைக்கிறேன், வா. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? காத்து வாங்க வந்தேன். ஏன் உங்க வீட்ல காத்து அடிக்கலையா? ஆமா, காத்தே இல்ல, அதான் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். காத்து வாங்குறதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? சோப்பா, உன்னையும் வச்சுக்கிட்டு இப்படிதான் குடும்பம் நடத்த போறேன்னா தெரியல. ஆமா, காத்தே இல்ல, உன் வீட்டு பக்கம் தான் ரொம்ப காத்து அடிச்சது, அதாங்க வந்தேன். போய் சொல்லாதீங்க. என்ன? இல்ல, உண்மைதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வந்தீங்க? ரொம்ப சோதிக்காதடி. சரி, உனக்கு கொடுக்குறது குடுக்காத. அம்மா, நீங்க யாரு? சரி, எனக்கு தெரியாது. உனக்கு ஒரு எட்டு தப்பா ஆகி போயிடும். ஒழுங்கா உனக்கு கூட நான் கிளம்பிடுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. கொடுக்க மாட்டேன். குடுக்காத. நல்லா இருக்குதா? இங்க பாரு, அழுது மாட்டேன். சோதிக்காதடி. வெறப்பா நிக்கிறேன்னு தவிர உள்ளுக்குள்ள கிடைக்குமோ கிடைக்காதோன்னு பதட்டத்துலதான் நிக்க. கொடுத்துருட்டி, ரொம்ப தாங்க வைக்காத. நீ உனக்கு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அதே நினைப்புல வீட்டுல போய் நிம்மதியா தூங்குவேன். ஒரு மாதிரி இருக்கடி, தூக்கமே வரலட்டி. குடு. அம்மா, நீங்க யாரு? எதுக்கு என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? அது எப்படி உங்களால மட்டும் இப்படிலாம் நடிக்க முடியுது? நாங்க தான் மானஞ்சு விடலாம் வித்துட்டு வந்து காலைல விழுந்தோம், அப்படிதானே? நீங்க பாருங்க, இப்படி சொல்லக்கூடாது. நான் வீட்டுக்குள்ள போறேன், எனக்கு தூக்கமா வருது. தூக்கமா வருதா? ஆமா, தூக்கம் கண்ணை சொத்திக்கிட்டு வருது. நான் தூங்க போறேன். சரி, பாப்பா தூங்கல, வா. வா, தூங்கலாமா? வா. நான் எங்க வீட்டுல தூங்க போறேன். அதான் சேர்த்து தூங்குவோம், வா. எப்படி எனக்கு அங்க போனா தூக்கம் வராது. சரி, வா, நம்ம என்ன சேர்ந்து இங்கே தூங்கிடுவோம். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கும்டி. நான் அந்த நல்லா இருக்கும்னு சொல்லல. எந்த நல்லா இருக்கும்? அது இங்க பாருங்க, இப்பல எடக்கு மடக்க பேசக்கூடாது சொல்லிவிட்டேன். சொல்ல, எது நல்லா இருக்கும்? நீங்க ஒரு மார்க்கமா தான் வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஆளு நான் கிடையாது, கேட்டீங்களா?
எங்க அம்மையை கூப்பிட்டு வச்சுக்கோங்களேன், நீங்க தலை தெறிக்க ஓடணுமா? கூப்பிடுறேன் பாப்போம். கூப்பிடுவேன், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. கூப்பிடுடி. கூப்பிடுவேன். அதான் கூப்பிடுன்னு சொன்னேன். என்ன கூப்பிடுன்னு சொன்னேன். நான் போகணும். போலாம் போலாம். எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். ஒண்ணும் இல்ல. விட்டு கேட்கறோம்லாடி, ஒண்ணு கூடு. மாட்டேன், இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஆசையா கேட்கறோம்லாடி, அவங்க தூரத்துக்கு வந்திருக்க, வெக்கம் விட்டு வேற கேட்டுட்டேன். ஒண்ணு கூடு. மாட்டேன். சரி, நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம், வழக்கம் முறை நானே கொடுத்துட்டு போறேன். இங்க பாரு, நான் நிறைய கொடுத்துட்டே இருக்கேன், வட்டி நிறைய திருப்பி தரணும் பாத்துக்க, அவ்வளவு சொல்ல முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் வட்டி முதல்ல திருப்பி வாங்கிடுவேன், அது வேற விஷயம். அதுக்கு முன்னாடியே வட்டி கொடுக்க பாரு, அவ்வளவுதான் நல்லது. என்னங்க மிரட்டி பாக்குறீங்க? நான் வட்டி விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பேன் பாத்துக்க. அப்படியா? சீக்கிரம் கடன் அடிக்க வழியா பாரு. பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நான் கடன் கொடுக்குறேன். நான் கடன் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கலையே. இல்ல கொடுத்தது என் கடமை இல்ல, கொடுத்துடணும். அப்புறம் ஒண்ணு எனக்கு கடமை தேவையில்லை. இல்ல கொடுத்தன்னு முடிவு பண்ணிட்டேன், கொடுக்க போறேன். நான் கேட்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரு நீங்க? என்னடி பேச்சு? ஐயோ, இங்க தள்ளி வா. என்ன? வாயை திறந்துறாரு, இங்க தள்ளி வா. பெரிய மாமா இதுக்கு இங்க வந்திருக்காரு. இவன் எதுக்கு இங்கே வந்து நிக்கிறான்? என்ன தேடின மாதிரி தெரியலையே. இவன் என்ன இங்க பண்றான்? என்ன பண்றாரு பெரிய மாமா? எனக்கு என்ன தெரியும்? வீட்டுல இருந்து கிளம்பும் போது எங்க அப்பா பார்த்தாரு. ஒரு எங்க அப்பா சொல்லி விட்டுருப்பாரோ. அப்ப என் மானத்தை வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்க, அப்படித்தானே? அப்பா கிட்ட பஜார் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அப்ப என்ன பக்கத்தான் அனுப்பிட்டாரு என்னமோ தெரியலையே. ஐயோ, என் மானம் போச்சு, அப்படித்தானே? நீ ஒருத்தி வாய் மூட்டி இரண்டி வார. இவன் என்ன தேடி வந்தா பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பானே. அப்ப எதுக்கு பெரிய மாமா இங்க வந்திருக்காங்களா? அதானே எனக்கும் தெரியல. என்ன தேடி வந்திருக்கானா இல்ல எதுக்கு இவங்க வரணும்? போச்சுது, எங்க அம்மா இப்ப வெளியில வர போறவ, என்ன உண்டுல நாக்க போறவ. உங்களை யாருங்க என்ன பார்க்க வர சொன்னா? கத்தாதடி. இல்ல நம்ம கிட்ட மாட்ட மாட்டேன் பாருங்க. நானும் ஒண்ணு சொல்லிடுவேன், நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். யாருமே தெரியாதுன்றியா? ஆமா, நீங்க எனக்கு யாருன்னே தெரியாது. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. வேற நான் எதுக்குங்கன்னு நான் தட்டு தான் கழுவ வந்தேன். இப்பதாண்டி வட்டி கணக்கெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கலையே. ஆனா கொடுக்கும் போதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டல. நானும் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. ஆனா கொடுக்கும் போதெல்லாம் வாங்கினல்ல. நானா கேட்டேன்? சரி, அப்ப உனக்கு வேண்டாம்ல? எனக்கு ஒண்ணு வேண்டாம். சரி, அப்ப நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துரு. என்ன பாக்குற? கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துரு சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்க, கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யார்கிட்ட? எல்லார்கிட்டயும் நான் கொடுத்ததெல்லாம் வாங்கி வச்சிருக்கா, திருப்பி தர மாட்டேன்னு அடம் பிடிக்கான்னு. எனக்கு என் வேணும். இல்ல நான் தெரியாம உனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு என் வேணும்பா. அதான் என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிருவியா? அப்புறம் நான் கொடுத்தது மட்டும் உனக்கு எதுக்கு? திருப்பி கொடுத்துரு. என்ன நியாயமா பேசுறீங்க நீங்க? நியாயத்தை பத்தி நீ பேசுற. கொடுக்கும் போதெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா வாங்கி வச்சுக்கிட்ட. நான் சந்தோஷமா வாங்கி வைக்கல. சரி, உனக்கு பிடிக்கவே இல்ல, சந்தோஷமாவும் இருக்கல. சரி, திருப்பி கொடுத்துரு. எனக்கு என் முத்த திருப்பி வேணும். நான் தெரியாம உனக்கு கொடுத்துட்டேன், கேட்டியா? அருமை தெரியாதவனுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதான் திருப்பி வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கொடுத்துரு. என் முத்தம் எனக்கு வேணும். நல்ல நடிக்கிய கேட்டீங்களா? என்ன வாங்கினதை கொடுக்கறதுக்கு ஏமாத்த பாக்கியம் விட மாட்டேன் இந்த கிங்ஸ்ல தெரியுமில்ல. நான் வட்டி முதலமா வாங்கலான்னு இருக்கேன். இப்ப நீ வட்டி முதலாம் தர மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அசல மட்டுமா அதை கொடு. அசலா? அசலே 10,000 முத்தம் கிட்ட கொடுத்துருப்பேன். சரி, எனக்கு வட்டி எல்லாம் வேண்டாம், அசல மட்டும் திருப்பி கொடு போதும். அது இறக்கப்பட்டுதான் சொல்லியிருக்கேன். கொடுத்துரு, மரியாதை சொல்லிட்டேன். அது எப்படி உங்களால மட்டும் இப்பெல்லாம் பேச முடியுது? கவால், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. வாயும் புலி போஞ்சேன்னு வச்சுக்க. போயும் புலி நான் தான் போஞ்சிரும் பாத்துக்க. அங்க உங்க அண்ணன் நிக்காத, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல? பயம்லாம் இருக்குது, அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியம் பாத்தியா? நான் இல்ல. ஆமாமா, உன் முத்தம் தான் இருந்தாலும் கொன்னுவேன். எங்க அம்மையை கூப்பிட்டு பாத்துக்கோங்க. ஐயோ, இவளை எனக்கு எப்படி பார்க்கனே தெரியல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. காலையில வேற பேங்குக்கு போகணும், மணி வேற நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. பேங்க் வேலை வேற இருக்குது. இல்ல உள்ள புகுந்துட வேண்டியதான். எனக்கு தும்மல் வருதுங்க. அப்படியே தும்மல் வருதா? ஆச்சம்மாவா? வேண்டாண்டி வேண்டாண்டி, தும்மி கிண்ணி தொலைச்சிடாத. அவன் நான் கண்ணில் பட்டேன், அவ்வளவுதான். மறுபடியும் தும்மல்
அவ்வளவுதானே. வேற வழி தெரியல, வட்டிக்கு கொடுக்க போறேன். வட்டி முதல்ல திருப்பி கொடுத்துருன்னா கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன, இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன, நம் உடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன, எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும், முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும். இன்னிசை தூங்கிட்டியோ? தின்னாதானே தூக்கம் வரும். தட்டுக்களுக்கு மாற்றப்பட்டு வந்து படுத்துட்டேன். இப்ப வயிற்றுக்குள்ள இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குது. தட்டுக்களுக்கு உனக்கு அவ்வளவு சோம்பத்தன மாட்டி? இல்லக்கா, அதான் மாமா வீட்டுல போய் இருந்தமே பியாயின்னு சொல்லி இப்ப எனக்கு பியாயினாலே பயமா இருக்குக்கா. ஒன்னி மாட்டி பயங்கட்டி வச்சிருக்காவ. ஒன்னிமா சாச்சா இல்ல சொன்னேன், நானாவது பேய்க்கு பயப்படுறதாவது. அதுக்கு தானே நானே இழுத்து முடிட்டு படுத்திருக்கேன். இப்பெல்லாம் படுக்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு. ஏன்டி இப்ப உனக்கு படுக்கிறதுக்குலாம் இப்ப பயமே இல்ல? வீட்டுக்குள்ள இருக்கும் போதெல்லாம் பயம் கிடையாதுக்கா, வெளியில போறதுக்கு மட்டும் தான் எனக்குலாம் பயம். அப்போ நான் தான் ரொம்ப பயந்துருக்கணும். ஆமா, இந்த வைக்க எதுக்கு நீ இப்படி மூடிட்டு படுத்திருக்க? போரைக்குள்ள படுத்தாதான் பேய் வராது. என்னக்கா? எங்கடி குளிர் தாங்க முடியல, அதான் நானே ஃபேன் இப்படி ஓடியுமே புழுங்குதேன்னு இருக்கேன். உனக்கு குளிருதா? தூக்கமும் வர மாட்டேங்குது. வயிற்றுல வேற ஒண்ணு இல்ல. கிச்சன்ல போய் ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா பயமா வேற இருக்குது. ஆமா, இசை எங்கட்டி? இன்னும் தட்டு கழுவி முடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கேன். 1 மணி நேரமா அப்படி தட்டை கழுவுறா. என்ன போய் பாத்துக்கிறா பாப்போம். அவ கழுவிட்டு வருவா. அத்தாடி நாள போக மாட்டேன்ப்பா. அதானே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் காணோம். ஏட்டி லைட் எல்லாம் அமைச்சிடாத சரியா? லைட் அமைக்காம படுத்தாதான் எனக்குலாம் தூக்கம் வரும். இங்கதான் படுத்திருக்காளா? முன்னால லைட் இருந்தாலே தூங்க மாட்டா. இப்ப என்ன லைட் போட்டதான் தூங்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? லைட் அமைக்காதானா அமைக்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். லைட்டை மட்டும் அமைச்சிட்டேன்னா கொன்னுவேன். சுவிட்சில மட்டும் நீ கைய வை. அக்கா நீனும் பேய்க்கு பயப்படுதியோ? சேச்சா, எனக்கெல்லாம் பேய பார்த்தா பயமே கிடையாது. இந்த புழுக்கத்துக்கு நீ பார்வை எடுத்துட்டு வரும்போதே எனக்கு தெரியும். இங்க பார், அது படுக்கும் போதே நைட்டிலாம் சேஃப்டியா இருக்கணும்ல, அதுக்கு தான் நான் மூடிட்டு பட்டிருக்கேன், சும்மா ஒண்ணும் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி தூங்குவோன்னு எனக்கு தெரியாது பாரு. ஐயோ, எதுக்கு கத்துற? அடி செத்த இன்னைக்கு நான். எனக்கு தூக்கம் வருது. செத்த நான் இன்னைக்கு. அடி போச்சுது. ஈசை வேற உள்ள வரல. அவ உள்ள வந்து பார்த்தா அத்தடி போச்சுது. எல்லாம் போச்சுது. ஐயோ, இப்ப திட்ட கூட முடியாத. இப்ப என்ன பண்ண? கண்ணை மூடி தூங்குடி. தூக்கம் வந்தா தூங்க மாட்டேன். ஐயோ, இவ தூங்குனா கூட அவங்க சத்தம் மட்டும் அனுப்பி வைக்கலாம். இப்ப சத்தம் கூட போட முடியாத. நான் இன்னைக்கு மாட்டினேன். முடிஞ்சு போச்சு, என் சோழி முடிஞ்சது. அத்தி இசுன்னு கேக்குத. அத்தி இன்னும் போவலையா? என்ன பார்த்து இழுத்து மூடிட்டு படுத்திருக்கா? ஐயோ, பேசிட்டு போறான்னு பார்த்தனே. போச்சு, அதுல ஏதோ நிக்கிறாங்க. இப்ப இசை உள்ள வருவா. முடிஞ்சு போச்சு. ஒழுங்க மரியாதையா போயிருந்து சொல்லிட்டேன். ப்ளீஸ் கெஞ்சி கேட்க. போங்க, சீக்கிரம் போங்க. உன்னை பார்க்க வந்திருக்கேன். ஐயோ, போச்சு. நான் தூங்கிட்டேன். நீங்க யாருன்னு தெரியாது, நீங்க இங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் தூங்கிட்டேன். அத்தடி ஒரு வெண்புறா தள்ளாடும் என்னுள்ளம் கொண்டாடும் பெண் வார்த்தையோ சுமை தாங்கி
பேசாம மூடிக்கிட்டு தூங்கி சொல்லிட்டேன். நான் அழகா பாட்டு படிக்கிறத பார்த்து உனக்கு போறாம படுத்தாதடி, தூங்கிட்டு தின்னாதடி தூக்கம் வர. வயிற்றுக்குள்ள கடகடா கடகடான்னு சொல்லுதுட்டி. கிச்சன்ல தான் இருக்கு, போய் சாப்பிடு போ. பயமா இருக்குல்ல? இது வேலைக்கு ஆகாது. போயிருன்னு சொல்லிட்டேன். நானும் பார்த்துட்டு போயிருந்தேன். அத பார்த்துட்டீங்களா? போச்சு, எல்லாம் போச்சு. சீக்கிரம் போங்க. ஒரு வெண்புறா தள்ளாடும் என் உள்ளம், என்ன வார்த்தையோ சுமை தாங்கி. ஒரு கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரிப்பேன், துக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே. சுத்த பண்ணி தெளிச்சு பஞ்சு மெத்தையில் படுத்தும், தூக்கம் வரவில்லையே இது இந்த காலமே. என் தேவனே தூக்கம் கொடு. ஆமா, இவ கூட நீ எப்படி தூங்குற? இவ கம்மி. இப்ப இசை வந்தானே தெரியும் உங்களுக்கு. நாங்களாம் தூங்கிறதுக்கு விடிய காலம் 3 மணி ஆயிரும். எப்படி நீ தூங்கி இருக்கீங்க? என் தேவனே தூக்கம் கொடு, என் தேவனே தூக்கம் கொடு, இல்லையே மரணம் கொடு. சரி, என்ன மரியாதையா போயிருங்க சொல்லிட்டேன். இசையை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க வெளியில போயிருக்கா. சீக்கிரம் போயிருங்க, ஆவாதான் எங்க படுப்பா. நீங்க இப்படி பண்ணது தப்பு சொல்லிட்டேன். மரியாதையா போங்க, ப்ளீஸ் போங்க. இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வேற வந்துவாங்க. போங்க. நான் பார்க்காம பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்தது. அதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒப்பம் தான் இருக்கு. அம்மாட்ட சொல்லி கொடுத்துரு. போங்க. சொல்லி கொடு, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. நான் கூட மட்டும் பொண்ணு கேட்பேன். எனக்கு ஒன்றும் நல்லது தானே. இங்க பாருங்க, இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீ சொன்னதுக்காக நான் பொண்ணு கேட்காம இருக்கேன். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நீ சொல்லிட்டு இருக்கனால நான் பொண்ணு கேட்காம இருக்கேன். உனக்காக தான் பொண்ணு கேட்காம இருக்கேன், புரியுதா? இப்பெல்லாம் பேசாதீங்க. மதியம் எந்த போங்க. பாரு, உனக்காக தான் நான் எதுவும் பண்ணாம இருக்கேன், எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கேன். அவன் பிரச்சனை பண்ணுவான்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் பொறுமையா இருக்கேன். என்னால் முடியலடி. உனக்கு எப்போ மனசு சொன்னா அப்பவே வந்து தனியா இருக்க பிடிக்கல. உன் கூடயே இருக்கணும் போல இருக்கு, உன் அரவணைப்பிலே இருக்கணும் போல இருக்கு. நீ காட்டுற பாசம் முழுசா எனக்கு வேணும்னு தோணுது. என்ன ஒரு குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிட்டல 2 நாள். இப்போ என் மனசு அதுக்கு அடிமை ஆயிட்டு எப்பவும் நீ எனக்கு வேணும்னு தோணுதே. காலையில என்ன அக்கறையா பாத்துக்கிட்டது, மதியம் எனக்காக சாப்பாடு கொண்டு வரது, இதுக்கெல்லாம் நான் அடிமை ஆயிட்டேன். தாய் இல்லாம வளர்ந்த பிள்ளை, அதனால இந்த பாசத்துக்கு நான் இப்போ அடிமை ஆயிட்டேன். இப்போ நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. ஒரு குழந்தை தாயை தேடுற மாதிரி எப்பவும் எனக்கு ஒன்னதான் தேடுது. உன் கூடயே இருக்கணும், உன்னை அள்ளி அணைச்சியா மார்போட வச்சிருக்கணும். இப்பெல்லாம் 1000 ஆசை இருக்குடி. ப்ளீஸ், நான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? இதெல்லாம் இப்ப பேசுற நேரம் இல்ல. நீங்க போங்க. போச்சுது. அப்பா அம்மாலாம் அங்கதான் இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிரும். போங்க. அதெல்லாம் வராது. அப்படி வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உன் பேர் எதுவும் வெளியில வராது, போதுமா? அப்படி அவமானம் வந்தா நான் பாத்துக்கிறேன். அப்படி அவனை அவமானப்பட விட மாட்டேன். நானும் வர வேண்டாம்னு தான் நினைச்சேன். ஆனா என்னால சுத்தமா இருக்க முடியல. பேங்க் வேலை வேற நிறைய கடந்தது. நான் உட்கார்ந்த ஓ நினைப்பு தான் எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அது இன்னும் மனசை சஞ்சலப்படுத்துச்சு. சரி, உன்னை பார்த்துட்டு போனா எல்லாம் சரியாயிருந்தா வந்தேன். நான் இப்பெல்லாம் எங்கேயும் போனதே இல்லடி. இவ்வளவு நாளா இருக்கு நான் எந்த பிள்ளையும் ஏறெடுத்து கூட நான் பார்த்ததில்லை. எந்த பிள்ளை பின்னாடி நான் போனதும் கிடையாது. என்னமோ தெரியல, மனசு உன்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்போ உன் பாசத்துக்கு அடிமையாயிட்டேன். இதுல இருந்து மீண்டும் வர்றது கஷ்டம். இப்படியே உன்னை பார்த்துட்டு போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கத்தாத. என் தேவனே தூக்கம் கொடு. எப்பா தூக்கம் வர மாட்டேங்குத. எக்கா நீ தூங்கிட்டியா? என்னடி ஏன் எழுப்பிக்கிட்டே இருக்க? பாதவத்தி, இவளுக்கு மட்டும் எங்க இருந்துதான் தூக்கம் வருதோ தெரியல. சும்மா இருங்க. இவ என்ன வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, போங்கன்னு சொன்னேன். எக்கா, ஐயோ என்னடி நீ யார்கிட்டயும் பேசிட்டு இருக்க மாதிரி இருக்குதே? காட்டேரி கிட்ட. காட்டேரி கிட்டயா? ஆமா, பெத்த காட்டேரி கிட்ட. இவ பேசினாலும் பேசுவா, நமக்கு இதுக்கு வம்பே. என் தேவனே தூக்கம் கொடு. இசையாண்டி இன்னும் வரவே இல்ல. அவ முன்ன கால தூங்கிட்டால என்னமோ. நீங்க சும்மா இருங்க. எக்கா, என்னடி? கீழே படுத்து பார்த்தேன், எனக்கு தூக்கமே வரல. நான் இப்ப கட்டிலுக்கு வர போறேன். கட்டிலுக்கு வர போறியா? என்னடி? நீ கட்டில எல்லாம் படுக்க கூடாது. அதான் இசை முண்டு படுத்துக்கிட்டால. நான் கட்டில படுக்க போறேன். கீழே படுத்தா எனக்கு பயமா இருக்கு, தூக்கமே வர மாட்டேங்குது. ஒரு கட்டாந்தரையில் ஒரு துண்டை வீரித்தேன், தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலமே. பண்ணி தெளிச்சு
தேனிச்சும் சுத்த பன்னீர் தேனிச்சும் மெத்தை மேடத்தேன் தூக்கம் வரவில்லையே என் தேவனே தூக்கம் கோடு. ஏக்கா எந்திக்கா, நானும் கட்டில படுக்க போறேன். பேசாம கீழே படுட்டி. நீங்க மரியாதையா போங்க, நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவ எப்படி இப்ப கட்டிலுக்கு வந்துருவா? ப்ளீஸ் டி, இப்பெல்லாம் என்ன போக முடியாது. எப்படி போக முடியும்? அவன் முடிச்சு கிடக்கா. ஏக்கா என்னடி வர வர நீ ரொம்ப தான் கோவப்படுத. முன்னெல்லாம் ரொம்ப பாசமா இருப்ப, இப்ப நீ ரொம்ப கோவப்படுதப்பா. முன்னாலலாம் எனக்கு தூக்கம் வரலன்னா எப்படி தூங்க வைப்ப? நிறைய பாட்டு படிப்ப, கதெல்லாம் சொல்லுவேன். இப்பதான் எரிஞ்சு சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ பச்சை பிள்ளை, இப்ப நீ பச்சை பிள்ளையா? ஓ அது வேற இருக்குதோ. இருந்தாலும் ஒரு கதை சொல்ல, நான் கேட்டுக்கிட்டே தூங்குதே. பேய் கதை இருக்கு, வேணுமா? நான் தூங்கிட்டேன். இசை தனியாலாம் முன்றுல படுக்க மாட்டாள. ஏக்கா உண்மையிலே இசை ஒன்றுல படுத்துப்பா. நீங்க இப்ப போறீங்களா இல்லையா? அப்புறம் நான் உண்மையிலே கோவப்படுவேன். நான் அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். நான் சீரியஸா சொல்றேன். நீங்க இப்ப போகலன்னு அப்புறம் நான் ரொம்ப கோவப்படுவேன் சொல்லிட்டேன். இப்ப நான் இதான் உங்களை பாக்குறதா பேசுறது கடைசியா இருக்கும். மரியாதை இங்க இருந்து போங்க. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் டி, என்னால முடியல டி, ப்ளீஸ் டி. ஒரு பேங்க் மேனேஜர் பண்ற வேலையை இதெல்லாம் தெரியுதுல்ல? அப்ப எந்த அளவுக்கு மனசு வேதனை பட்டுக்கணும் பாரு. இதெல்லாம் காரணம் இல்ல. மரியாதை எந்திரிச்சு போயிருங்க. என் தேவனே தூக்கம் கொடு. இவ படுத்துற பாடு. ஐயோ அவளை போங்கன்னு சொன்னேன். இசை அப்படி தனியா படுக்கிறவ கிடையாதே, வாய்ப்பு இல்லையே. ஏக்கா நான் முன்று போய் பார்த்துட்டு வரட்டுமா? பாத்துட்டு வா. என்னக்கா இப்படி பேசுன? தொண்டை கட்டிக்கிட்டு சிட்ட பண்ணி வச்சிருக்கீங்க. அவ போனா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குமே நினைச்சேன். அதான் ஆர்வ கொண்டாடல பேசிட்டேன். எங்க மறுபடியும் அதே மாதிரி பேசு பாப்போம். சரி, முன்றம் பேபி பாடு. அத்தடி இக்க நீ வர வர பெரிய மாமா மாதிரி பேசக்கா. சொல்லி முடிஞ்சது. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? அவ உங்க குரல கரெக்டா கணிச்சு வச்சிருக்கா. இப்படி கரெக்டா சொல்லணும் எனக்கு என்ன தெரியும்? என்னடி உளறிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்லக்கா பெரிய மாமா குரலே இப்படிதான் இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். கிங்ஸி மாமா குரல் இதோட கொஞ்சம் கடக்கா இருக்கும், பெரிய மாமா குரல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எனக்கு தெரியாதே. போச்சுது, எல்லாம் போச்சுது. சரி பயப்படாத, நான் கிளம்பிட்டேன். சீக்கிரம் போங்க. சரி கிளம்பிட்டேன். சீக்கிரம் கிளம்புங்க. இது முகத்தை கொஞ்சம் பார்த்துட்டு போறேன். உள்ளூர பார்க்கும் பார்வை உள்ளூர பாயுமே, துள்ளாமல் துள்ளும் உள்ளம் சல்லாபமே, வில்லோடு அம்பெறிந்து கொல்லாமல் கொல்லுதே, பின்பாவை கண்கள் என்று பொய் சொல்லுதே, முந்தானி மூடும் நானும் செல்வாக்கினே, என் காதல் கண்கள் போகும் பல்லாக்கினே, தேனோடை ஓரமே நீராடும் நேரமே, புல்லாங்குழல் தள்ளாடுமே பொன்மேனி கேளாய் ராய். தூக்கி வர மாட்டேங்குது. ஏக்கா தள்ளி படுக்கா. எக்கோ ஒண்ணுதான் தள்ளி படுன்னு சொன்னேன். பயவள தூங்கிட்டாலோ? எக்கோ தள்ளி படுக்கா, நான் தூங்கணும். நீ மணி என்ன ஆகுது? ஏன் அப்படி கத்திக்கிட்டே கிடக்க? கீழே பட்டு பார்த்தேன், தூக்கமே வரல. அதான் கட்டில படுக்க போறேன். அதான் இசையும் அவளும் மூத்தவளும் படுப்பாள, அப்புறம் என்ன? போச்சு, எல்லாம் போச்சுது. என் மானத்தை வாங்கிட்டீங்கல்ல நீங்க. சரிடி விடு, நான் பார்த்துக்கிறேன் விடு. சரி அப்படினாலும் நான் பேசிக்கிறேன், நீ விடு. போச்சு, என் மனம் போச்சுது. மன்னிக்கவே மாட்டேன். இனிமேல் என்கிட்ட நீங்க பேசவே கூடாது சொல்லிட்டேன். என் மூஞ்சில முழிச்சிங்க. ஏன் நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன், நீ விடு, நான் பேசிக்கிறேன். நான் பேசுறேன்னு சொல்லிட்டேன்ல, பயப்படாம இரு. நான் இப்ப பேசட்டா? ஏதாவது பொண்ணு நீங்க என்ன உசுரோட பார்க்க முடியாது சொல்லிட்டேன். எங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? தப்பு நான் தானடி போனேன், நீ என்ன பண்ண? நான் தானே உன்னை தேடி வந்திருக்கேன். நான் பேசுறேன், ஒன்னும் இல்ல. நான் அதை பத்தி கிட்டமா வந்துட்டேன். நான் இதை பேசுறேன், விடு நான் பேசுறேன். என்ன இசை ஒண்ணு இங்க படுக்கல, அவ முன்றும்ல படுத்திருக்கா. அவ எங்கடி முன்றும்ல இருக்கா? அவ இங்க தான் படுத்திருக்கா. அவ முன்றும்ல இல்லையே. முன்றும்ல இல்லையா? அவ இன்னும் வரவே இல்லையே. என்னடி சொல்ற? அவ இன்னும் வீட்டுக்குள்ள வரவே இல்லம்மா. வெளியில தட்டுக்கல போனா அப்படியே மயங்கி வந்துட்டாளேடி. அப்படிதான் நினைக்கேன். பயவுல பேய பார்த்து மயங்கிட்டாலே என்னமோ. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்ய? அவ உண்மையில வீட்டுக்குள்ள வரலையா? வரல. உங்க அப்பாவெல்லாம் எழுப்பு, அங்கதான் மயங்கி கிடப்பா. ஐயோ என்னத்த சொல்ல, ஏதோ ஆயிட்டா என்னமோ தெரியாச்சுங்க. அப்பா எழுப்பு. எடி பெரியவள அவ தூங்குன மாதிரி தெரியலையே. அந்த போர்வையிலே சாலி முடிஞ்சது. போச்சுது, எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? போச்சுது. அந்த போரையடி எதுக்கு அவ மூடிட்டு படுத்திருக்கா? அந்த போரையிலே முத அப்பாவை எழுப்பு. சரிமா. அந்த போரையில அவ என்ன செஞ்சுட்டு இருக்கான்னு பாப்போம்.
நடிப்பா தூங்குனமா நடிச்சிட்டு இருப்பா. அவளை எழுப்பிட்டி. என் பெரியவள போற எடு. இது ஒன்னதான் சொல்றேன். போற எடு.